யார் பெரியவர் என்பதை முடிவு செய்து கொள்ளவே முடியல. கடைசியில சிவபெருமான் ஜோதி பிழம்பாக நின்று அடி முடி யாருக்கு தெரியுது பாருங்கன்ற. மேல போன பிரம்மாவுக்கு முடி தெரியல, கீழே போன நாராயணருக்கும் அடி தெரியல. அடியும் முடியும் காணொன்னா பெருமானாக இறைவன் எழுந்தருளி காட்சி தந்த இடம். அப்படி ஜோதி பிழம்பாக நின்ற அந்த காட்சியை எப்போது பக்த கோடிகள் காண வேண்டுமே என்று இறைவனிடத்திலே வேண்ட, இறைவன் அந்த ஜோதி ரூபத்தை மலையின் வடிவமாக அப்படியே நமக்கு சிவமாக்கி தந்தார். அந்த மலையின் வடிவமாக சிவமாக்கி நமக்கு தந்த காரணத்தினாலே இன்றைக்கும் மலையையே லிங்கமாக நாம் வழிபாடு பண்றோம். திருவண்ணாமலையில மட்டும் என்ன ஒரு சிறப்புன்னா, உள்ள வந்து நாம அண்ணாமலையாரை கோயிலுக்குள்ள வழிபட முடியலனாலும்